வாங்க மச்சான். ஆ உட்காருங்க. ஆ என்ன சகல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே மச்சான். இல்ல, எல்லாரும் சாப்பிடும்போது உங்களை ஆள காணுமேன்னு தான் கேட்டேன். இல்ல மச்சான், எனக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் இருந்ததா, அதனால நான் ரூம்லயே சாப்பிட்டுட்டு அப்படியே மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஓ, சரி சரி. ஆ அப்புறம் மச்சான், சென்னையில உங்களுக்கு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கிட்ட வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆ ஆமா சகல, வேலை இருக்குதான். ஆ ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தான் ஸ்டே பண்ணணும். பெரிய கான்ட்ராக்ட் பாத்துக்கோங்க. என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? சென்னையில நம்ம வீடு இருக்கும்போது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறேன்னு சொல்றீங்க? ஐயோ, இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இல்ல மச்சான், நான் சொல்றத கேளுங்க. 1 வருஷம் நான் 1 வருஷம் குடும்பத்தோட ஒரு 4 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வீடு தானே. அது மட்டும் இல்லாம தங்கச்சி சென்னையில இருந்ததே இல்ல. நம்ம வீட்ல இருந்தா அவளுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். மச்சான், உங்ககிட்ட தங்கச்சி விஷயத்த சொல்லலையா? இல்லையே, என்ன விஷயம்? அது சனாவும் பசங்களும் இங்கேயே தான் இருக்க போறாங்க. ஒரு வீடு எடுத்து அவங்கள இங்கேயே வச்சுட்டு நான் மட்டும்தான் சென்னை வரலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இத பத்தி என்கிட்ட அவ சொல்லவே இல்லையே. அவளுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? ஆ தெரியுமே. நான் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல, அவ இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசலையே. எப்ப இந்த முடிவை எடுத்தீங்க? நேத்து காலையில சனா கிட்ட பேசும்போது கூட இன்னும் முடிவெடுக்கல, சென்னையில இருப்போமா இல்ல இங்க இருப்போமான்னு சொன்னான். நேத்து காலையில முடிவெடுக்கல தான். ஆனா சாயந்தரம் போல முடிவு எடுத்தாச்சு. நம்ம ரீனா வந்து இங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆ ஆமா ஆமா, சனா சொன்னா. ஆ ஆமா, அவ இங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால 3 பேரையும் இங்கேயே ரெண்டுக்கு ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கலான்னு பாக்குறேன். ஓ, அப்படியா? ஆ ஆமா. ஏன்னா இது அவளுக்கு நல்லா தெரிஞ்ச ஊரு. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப சென்னைக்கு ஃபேமிலியோட போனாலும் நான் அடிக்கடி வேலை விஷயமா வெளியே போயிடுவேன். எப்ப வருவேன் எப்ப போவேன்னே தெரியாது. அதனாலதான் சென்னையில வைக்கிறதுக்கு இங்கேயே அவங்கள ரெண்டுக்கு ஒரு வீடு எடுத்து வச்சுட்டோம்னா நிம்மதியா இருக்குமேன்னு பாக்குறேன். நீங்க சொல்றதும் சரிதான் மச்சான். இங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க. அதனால ரெண்டுக்கு தனியா வீடு எடுத்து இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆ அதனாலதான் நான் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ரீனா வெளியே அந்த கம்பெனிலயே வேலை பார்க்க வேண்டாம். இதான் நம்ம கம்பெனி இருக்குல்ல, அங்கேயே வேலை பார்க்கட்டும். ஆ அத பத்தி தங்கச்சி நேத்து தான் பேசுனாங்க. கார்த்தியும் இங்க இருக்க பிரான்ச்ச என்னமோ டேக் ஓவர் பண்ணி பாத்துக்க போறானாமே. கார்த்தியா? ஆமா, கார்த்தி இங்க இருக்க பிரான்ச்ச பாத்துக்க போறான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ரீனாவும் இங்கேயே வேலை பார்க்கட்டும், 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சரி சரி. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆ நான் மட்டும்தான் சென்னை வருவேன். சரி, நீங்க மட்டும் வந்தா என்ன, நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணுங்க. ஐயோ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? அதெல்லாம் சரிப்பட்டு வரும். அவ்ளோ பெரிய அரண்மனை மாதிரி வீடு அங்க கட்டி வச்சிருக்கேன். அங்க வந்து தங்காம நீங்க வெளிய ஹோட்டல்ல தங்கினா அதுக்கு என்ன மரியாதை? ஐயோ, அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் அதுக்கு சொல்ல வரல. உங்களுக்கு வசதியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்ல, நான் அதுக்கு சொல்ல வரல. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாக்குறேன். அதனால எப்ப போவேன் எப்ப வருவேனே சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது மீட்டிங்லாம் வச்சு அட்டன் பண்ணி பேசணும்னா நைட் 12 மணி 1 மணி கூட ஆகலாம். அதனாலதான் அங்க வரலன்னு சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இதுல எல்லாம் எந்த சிரமமும் இல்ல. நீங்க தாராளமா அங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். இல்ல, அது சரிப்பட்டு வராது. நான் வெளிய ஹோட்டல்லயே தங்கிக்கிறேன். சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத சிரமமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அட, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. அடிக்கடி வேணா வந்து பாத்துட்டு போறேன் உங்க எல்லாரையும். பட் அங்கேயே தங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். தப்பா எடுத்துக்காதீங்க மச்சான். இந்த ஒர்க் எல்லாம் முடியட்டும். அப்புறம் குடும்பத்தோட வந்து உங்க வீட்ல ஒரு 1 மாசம் தங்குறோம். கவலைப்படாதீங்க. சரி. ஆம். வாமா ரீனா. அப்பா, மாமா, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா? நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சும்மாதான் பேசிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? வாமா ரீனா, வந்து உட்காரு. சாப்பிட்டியா இல்லையா? நான் அப்பயே சாப்பிட்டேன் மாமா. சரிம்மா சரிம்மா. நான் உங்களை பார்க்க தான் மாமா வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயமா? அது வந்து மாமா, எனக்கு அப்பா வேலைக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சொன்னாங்களா? ஆ சொன்னாங்க சொன்னாங்கம்மா. இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்பதாம்மா ரீனா, அதை பத்தி உங்க மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியாப்பா? என்ன விஷயமா சொல்லு. அது வந்து மாமா, ஆ அம்மா, நான் எப்பல இருந்து வேலைக்கு வரது? நாளையில இருந்தே நான் வேலைக்கு வரவா? அட, இதெல்லாமா என்கிட்ட கேப்ப? ஓ இஷ்டமா? நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப வேலைக்கு வா. ஏன், இப்ப கூட நீ ஆபீஸ் போகணும்னா சொல்லு. உன்னை உடனே கூட்டிட்டு போறேன். அப்படியா மாமா? இப்ப கூட ஆபீஸ் போலாமா? ஆ போலாமா, நீ ஓகே சொன்னா உடனே போலாம். எந்த பிரச்சனையும் இல்ல.
ஐ, அப்ப நம்ம இப்பயே ஆபீஸ் கிளம்பி போயிடுவோமா? அவரு அங்க இருப்பாரா இல்லையான்னு வேற தெரியலையே. அங்கதானே வேலை பாக்குறாரு, அங்கதான் இருப்பாரு. ஐயோ, ஆபீஸ் போலான்னு சொன்னதுல இருந்து இப்படா போகன்னு காத்துட்டு இருக்கேனே. மாமாவே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன, பேசாம மாமா கிட்ட வாங்க கிளம்பலான்னு சொல்லிடுவோம். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? என் பொண்ணுக்கு வேலைக்கு போறதுல இவ்வளவு ஆர்வம் இருக்கும்னு எனக்கு இங்க வந்துதான் தெரியும். அங்க இருந்த வரைக்கும் எந்த வேலைக்கு போறேன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ புதுசா வேலைக்கெல்லாம் போறேன்னு சொல்றா. அவங்க வேலைக்கு போறதும் நல்லது தானே, படிச்ச படிப்பை எதுக்கு வீணாக்கிக்கிட்டு. அதுவும் சரிதான். வீணா, என்ன மாமா சொல்லுங்க. இங்க பாருமா, நீ நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வா, காலையிலேயே கிளம்பிடு. உன்னை போய் உன்னை ஆபீஸ்ல விட்டுடுறேன், கார்த்தியும் அனுப்பி விடுறேன். 2 பேரும் ஆபீஸ பாத்துக்கோங்க. இனி அந்த ஆபீஸ் உன்னோட பொறுப்பும் கார்த்தியோட பொறுப்பும், சரியா? ஐயோ மாமா, பொறுப்புலாம் என்கிட்ட தராதீங்க. அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைண்ணா. நானே முதல்ல இப்பதான் வேலைக்கு போறேன். அதுவே எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுல என்கிட்ட போய் கம்பெனியை பாத்துக்கோங்கன்னு சொல்றீங்க. 2 பேருக்குமே இது புது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனாலதான் 2 பேரையும் சேர்ந்து பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் முடியுமா? படிச்சிருக்கீங்க பின்ன என்ன. இனி அந்த கம்பெனி உங்க 2 பேரோட பொறுப்பு. என்ன ரீனா, சரிதானே? சரி மாமா. நம்ம பொண்ணு வேலைக்கு போறத பத்தி பேசணும்னு எவ்வளவு சந்தோஷமாயிட்டா. அவளுக்கு வேலைக்கு போறது இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. ரீனா கம்பெனிக்கு வேலைக்கு போலான்னு சொன்னோன்னே இவ்வளவு பிரைட் ஆயிட்டா. ஒருவேளை ரீனாக்கும் கார்த்தி பிடிக்குமா என்ன? கார்த்தி கூட போலான்னு நினைச்சுதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா போல. எவ்வளவு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறா. ஒருவேளை என் பொண்டாட்டி சொன்னது உண்மையாயிடுமோ? ஆனா என் பொண்டாட்டி எதையும் உருப்படியா சொல்ல மாட்டா. அப்படியே ஏதாவது சொன்னாலும் அது நடக்காது. சரி, என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். சரி மாமா, அப்ப நாளையில இருந்து நானும் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிம்மா. உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீ பிரிச்சுதான் அந்த வேலைக்கு போற. இருந்தாலும் சொல்லுறேன், நம்ம கம்பெனி தானேன்னு அசால்ட்டா இருக்காம எல்லா வேலையும் பொறுப்பா செய்றீனா. வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் இருக்காத. எதையாவது கத்துக்கோ. சரிப்பா. ஆ சரி ரீனா, நாளையில இருந்து நீ என் கூட ஆபீஸ் வந்துரு. ஓகே வீணா. இதோ வரேன் மாம். அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஆ என்ன பஞ்சவர்ணாக்கா, உங்களை பார்க்கவே முடியல. எங்க கீதா, ஒரே வேலையா தான் இருக்கு வீட்ல. என் வீட்ல இருக்க கோழிங்களையும் ஆட்டுங்களையும் பார்க்கறதுக்கு தனியா ஒரு ஆள் வச்சாதான் முடியும் போல இருக்கு. அதுக்குதான் மாடசாமி அண்ணன் இருக்காரு. யாரு? என் வீட்டுக்காரா? இந்த தோட்டத்திலேயே கடக்காரு. வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறாரு. வந்தாலும் ஏதாவது வேலை சொன்னா உருப்படியா செய்ய மாட்டேங்கிறாரு. அவன்கிட்ட சொல்றதுக்கு நானே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. அது சரி. சரி கீதா, அதை விடு. லக்ஷ்மியோட பையன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருந்தான் போலயே, ஊருக்கு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேல இருக்கும். இப்பதான் உங்களுக்கு அந்த செய்தியே வந்துதா? இல்ல, அப்பயே அந்த செய்தியெல்லாம் வந்துருச்சு. உன்னை பார்க்கவே இல்லையே, உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா மேல் கொண்டுன்னு கேட்கறதுக்காக தான் சொன்னேன். என்ன செய்திக்கா? ஒரு செய்தியும் இல்ல. இந்த லக்ஷ்மி அக்காவை பாத்தீங்களா? அவங்க மாவன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். ஒரு டப்பா சாக்லேட் கூட நம்ம யாருக்கும் தரல. ஆமா, எனக்கும் தரல. 2 தைல பாட்டில தந்தா கூட பிரோஜனமா இருக்கும். அத கூட தரல. என்னத்த சொல்ல. ஆனா இந்த சின்ன பொண்ணு உமா, வசந்தி, அப்புறம் இந்த ராணி அக்கா வீட்டுக்குலாம் கரெக்டா எல்லாமே போய் சேர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா கீதா? என்னென்னலாம் வாங்கி கொடுத்தானா? ராணி அக்கா வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு 2 மேக்கப் டப்பா, அப்புறம் வசந்தி உமா சின்ன பொண்ணோட பொண்ணுங்களுக்குலாம் பொம்மை வாங்கி கொடுத்தானா. சென்ட், சாக்லேட்னு கவர் நிறைய கொடுத்துருக்கான். அப்படியா? நம்மளுக்கு ஒரு சாக்லேட் கூட தரதுக்கு இந்த லக்ஷ்மிக்கு மனசு வரல பாத்தியா? ஆமாக்கா, இதுவே கமலாக்கா சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அப்ப கமலாக்கும் லக்ஷ்மி கொடுத்திருப்பாளோ, அதான் சொல்றாளோ? அதெல்லாம் இல்ல, கமலாக்கா வீட்டுக்கு ஒண்ணும் தரலையா. ராணி அக்கா வீட்டுக்கு பை நிறைய சாக்லேட் சென்டரா எடுத்துட்டு போகும்போது கமலாக்கா பாத்திருக்காங்க. ஓஹோ, சரி. இந்த பையன் வெளிநாடு போய் வேலை பார்த்திருக்கான். அங்க எதுவும் பிள்ளைய புடிச்சு போய் கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். யாரையும் கூட்டிட்டு வந்த மாதிரியே தெரியலையே. ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். இந்த காலத்து பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூல் அனுப்பினாலே அவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வந்துடுது. இவன் நாடு கடந்து நாட்டுக்கு போயிருக்கான், வேற ஒரு நாட்டுக்கு. அங்க போய் எந்த பிள்ளையும் புடிச்சு இழுத்துட்டு வந்துடுவான்னு நானும் நினைச்சேன். ஆமா, நான் கூட இழுத்துட்டு வந்துடுவான்னு நினைச்சேன். எந்த பிள்ளையும் கூட்டிட்டு வரல. ஒருவேளை எந்த பிள்ளையும் கிடைக்கலையா இருக்கும் அந்த ஊர்ல. அப்படியெல்லாம் இருக்காது. ஏதாவது பிள்ளைய பார்த்து வச்சுட்டு தான் வந்திருப்பான். அப்புறமா பொறுமையா ஊருக்கு போயிட்டு கூட்டிட்டு வருவோன்னு இருப்பானா இருக்கும். அப்படி சொல்றீங்களாக்கா? ஆமா,
நீங்க சொல்றதும் சரிதான். இருக்கும். ஆமா டி, கண்டிப்பா அவ எடுத்துட்டு வருவான் பாரு. என்ன பஞ்சவர்ண ஏக்காவ், யார் எழுத்துட்டு வருவா? சின்ன பொண்ணு. ஐயோ இவளா? எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? என்ன ரெண்டு பேரும் பேய் அரைச்ச மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. நீ திடீர்னு கூப்பிட்டோனே நாங்க பயந்துட்டோம். ஏக்காவ், ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன விஷயம்னு எனக்கும் சொல்லுங்க. ஏடி கீதா, இவளுக்கு எதுவும் கேட்கல. நீ எதுவும் ஒல்லரி கில்லரி தொலைச்சிடாத. சரிக்கா. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. எங்க வீட்டு மாடு எங்க மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு தெரியல. அததான் இழுத்துட்டு வந்து கட்டணும். அந்தி சாய போதில்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அக்கா, ஆனா உங்க வீட்டுலதான் மாடே இல்லையே, ஆடுதானே இருக்கு. ஐயோ, அது அது வந்து சின்ன பொண்ணு, ஆடுதான் சின்ன பொண்ணு. தெரியாம மாடுன்னு சொல்லிட்டேன். ஆட்டதான் சொன்னேன். என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே. உண்மையாவே அததான் பேசிட்டு இருந்தீங்களா? அட ஆமா சின்ன பொண்ணு. உன்கிட்ட மறைச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? ம். சின்ன பொண்ணு, லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு ஃபாரின்ல இருந்து அவங்க பையன் வந்திருக்கானாமே. ஆமா ஆமா, அவன் வந்தே 2 வாரம் ஆகுதே. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா என்ன? ஆமா ஆமா. என்ன சின்ன பொண்ணு, லக்ஷ்மி அக்கா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? டென்ட், சாக்லேட், அப்புறம் என் பொண்ணு மினிக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தான். பாத்தியா, எவ்வளவு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கா உங்களுக்கு. எங்களுக்கு தான் ஒரு சாக்லேட் கூட கொடுக்கல. ஏங்கா, இந்த லக்ஷ்மி அக்கா எப்பவும் என் வீட்டுல தான் வந்து மாட்டுக்கு கஞ்சி கொடு கீதா, முருங்கைக்காய் உடைச்சுக்கவா கீதான்னு என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஆனா உங்க மகன் ஃபாரின்ல இருந்து வந்ததுல இருந்து என் வீட்டு பக்கமே ஆளை காணோம்க்கா. அப்படியா? ஏன் கீதா? ஏன்னா வந்தா அவங்க கிட்ட சாக்லேட் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுருவான் பாத்தீங்களா, அதனால எங்க வீட்டு பக்கமே வரல. அதுக்காகவா வரல? ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? பாத்துக்கங்க அக்கா, மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு. தேவனா வந்து அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க, தேவையில்லாதப்ப தூக்கி போட்டுடுறாங்க. ஒரு சாக்லேட் தரணும்னு கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன் கீதா? சின்ன பொண்ணு சொல்லு. ஏன் கீதா, உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்திருந்தாருல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அவரு வந்தப்ப லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு நீ என்ன கொண்டு போய் கொடுத்த? அது அது சின்ன பொண்ணு, அவரு எங்க வீட்டுக்கே எதுவும் வாங்கிட்டு வரல சின்ன பொண்ணு. இதுல எங்க இருந்து நான் எல்லாருக்கும் தரது? இது என்ன நியாயம்? உங்க வீட்டுக்காரு ஊர்ல இருந்து வந்தப்ப நீ யாருக்குமே எதுவுமே தரல, ஆனா லக்ஷ்மி அக்கா மட்டும் உனக்கு தரணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கற? சின்ன பொண்ணு, சரி அதை விட சின்ன பொண்ணு, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். ஏக்கா வரேன்க்கா. எப்படி ஓடுறா பாரு. லக்ஷ்மி அக்கா இவளுக்கு எதுவும் தரலன்னு மட்டும் குறை சொல்லிட்டு இருந்தா, ஆனா இவ யாருக்கும் எதுவும் தர மாட்டாளாம். என்ன அக்கா, உங்களுக்கு ஏதாவது தரணுமா என்ன லக்ஷ்மி அக்கா? ஒண்ணு வேண்டாம், எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நானும் போயிட்டு வரேன். நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம். இவகிட்ட வாயை கொடுத்தா பொழைக்க முடியாது. ஏக்கா, ஐயோ கூப்பிடுறாளே, ஓடிடு. அந்த பயம் இருக்கணும் சின்ன பொண்ணை பார்த்தா. நம்ம மட்டும் இங்க தனியா எவ்வளவு நேரம் உட்கார்றது? வீட்டுக்காவது போவோம். சங்கரி அக்கா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரலன்னா அங்கேயாவது போய் இருக்கலாம். அவங்க வீட்லயும் சொந்தக்காரங்க இருக்காங்க. நம்ம எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, பேசாம வீட்டுக்கு போவோம். இல்லைன்னா 4 முடியும் உமாவை என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம். கூப்பிட கூப்பிட காதலே விழாத மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஒருவேளை தூங்கிட்டானோ? என்னன்னே தூங்கிட்டியா? இல்ல பூமாரி, சும்மாதான் படுத்திருக்கேன். அண்ணே, உன்னை அம்மா கூப்பிட்டாங்க, வா போலாம். அப்படியா? நீ போ பூமாரி, நான் பின்னாடியே வரேன். சரிண்ணே, சீக்கிரம் வா. ச்சே, என்ன இது? கண்ணை மூடி தூங்கும் போதெல்லாம் அந்த குதிரவாளோட ஞாபகம் தான் எனக்கு வருது. அவளை என்னால தேடியும் கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்கானோ தெரியல. ஒருவேளை திரும்பி சிங்கப்பூருக்கே போயிட்டாளான்னு தெரியல. ஒருவேளை திரும்ப சிங்கப்பூருக்கே போயிருப்பாளோ? அப்படி இருந்தா அவளை நான் எப்பவுமே பார்க்க முடியாதே. கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? என்னால குதிரவாளை பார்க்கவே முடியாதா? ஒரே ஒரு தடவை மறுபடியும் நீ அவளை என் கண்ணுல மட்டும் காட்டு, நான் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவா. கடவுளே, அவ எப்படி இருப்பா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவளோட மோதிரம் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு அவளை நான் கண்டுபிடிச்சிருவேன். தயவு செஞ்சு திரும்ப ஒரு வாட்டி அவளை நான் பாக்குற மாதிரி பண்ணு கடவுளே. அவ சிங்கப்பூர் போயிருக்க கூடாது, இங்கதான் இருக்கணும். வர அண்ணே, நீ சோகமா இருந்த மாதிரி இருந்தது, என்னாச்சுண்ணே?
என்னது நான் சோகமா இருந்தேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமாரி, சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே, நீ சோகமா உட்கார்ந்திருந்த மாதிரில இருந்தது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமாரி, நான் சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன். ஒருவேளை நான் தூக்க கலக்கத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் பூமாரி. அப்படியா? ஆனா நீ சோகமா இருந்த மாதிரி இருந்ததானே, அதான் கேட்டேன். சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அண்ணே நீ இப்ப போற இடத்துல உனக்கு வேலை செய்ய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பூமாரி. பின்ன என்னாச்சு அண்ணே, ஏன் சோகமா இருக்க? ஒருவேளை அங்க யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமாரி, நான் சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன். உண்மையாவா? உண்மையாதான் பூமாரி, நீ போ, நான் வரேன். சரி வா. ஆ. என்ன இவன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்கான். முன்னாடி என்னன்னா அடிக்கடி சிரிச்சிட்டு இருந்தான், இப்ப என்னன்னா அடிக்கடி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கான். என்னன்னு தெரியலையே. ஆனா கண்டிப்பா அண்ணன் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான். சீக்கிரமா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். குதிரவாளு. இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமா யாராலையும் இருக்க முடியாது. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன், எது செய்வேன்? இனி நான் அவர் கூடயே தான் டெய்லி வேலை செய்ய போறேன். அவரை தினமும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு எப்ப வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர் சூரியன், நீங்க எப்ப போவீங்க? சீக்கிரமா போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க. ஆனா நாளைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமா வந்துடணும், சரியா? ஐயோ நான் முழுசா மென்டல் ஆயிட்டேன் போல. சூரியன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன இவ விட்டத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? அக்கா ஏக்கா ஏக்கா, என்னடி சொல்லு. என்ன ஏக்கா, உனக்கு மண்டையில நெட்டிக்கிட்ட ஏதாவது கலந்துருச்சா? ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல எதுக்குக்கா பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கே தனியா உட்காந்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். உன்னை பார்த்தா எனக்கு சும்மா சிரிக்கிற மாதிரி தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டா, இவ பெரிய டிடெக்டிவ். போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் சிரிச்சிட்டு இருந்தேன். அக்கா என்னன்னு ஒழுங்கா சொல்லு. வர வர உன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லையே, வினோதமா பண்ணிட்டு இருக்க. அக்கா என்ன விஷயம், ஒழுங்கா சொல்லு. ஏதோ பெருசா இருக்கும் போலியே. சி போட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஏக்கா ஒழுங்கா உண்மையா சொல்லிடு, என்ன விஷயம்? அது வந்து என்னக்கா வந்து போயின்னு விஷயத்த சொல்லுக்கா. அது வந்து அது என்னன்னா, இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? சரி சொல்றேன். ரியா யார்கிட்டயும் இதை சொல்லாத, சரியா? சொல்ல மாட்டேக்கா, என்னன்னு சொல்லு. ஐயோ இவகிட்ட நம்ம இந்த விஷயத்த உளர பார்த்தோமே, இவகிட்ட இப்ப இந்த விஷயத்த சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம். ஏக்கா கீழே குனிஞ்சு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க, சொல்லுக்கா சீக்கிரமா. அதுவா, அது ஒண்ணும் இல்லடி, நான் இங்க வரதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்ல. ஆமா, அந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். என்னக்கா சொல்ற, உண்மையாவா? ஆமாட்டி, அத நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருந்தேன். என்னது, அத நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருந்தியா? உண்மையாவே அத நினைச்சுதான் சிரிச்சியா? அட ஆமா, நான் எந்த எக்ஸாம்லயாவது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேனா? இல்ல, அதான் இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேனேன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். உண்மையா இதுக்கு தான் நீ சிரிச்சியா? ஆமா, பின்ன வேற எதுக்கு நான் சிரிச்சிருப்பேன், இதுக்கு தான் சிரிச்சேன். சரி, நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன். சரி போக்கா. நீ இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சதை பார்த்து நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி போ, போய் அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லு. சரி நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன இவ தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா? என்னன்னு கேட்டா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு தான் சிரிக்கிறேன்னு சொல்றா. இவளை நம்ப முடியலையே, இவ வேற எதுக்கும் சிரிச்ச மாதிரி தான் இருந்தது. இவ எதுக்கு சிரிக்கிறானே தெரியல. இவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானே நம்ப முடியலையே. உண்மையாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பாளோ? பண்ணிருந்தா சந்தோஷம் தான். ஆனா இவ சிரிச்சது அதுக்காக இல்ல, வேற எதுக்காகவோ. கண்டுபிடிக்கலாம், என்னன்னு கண்டுபிடிப்போம். அக்கா ஏதோ ஒரு விஷயத்த நீ என்கிட்ட மறைக்கிற, அதுவும் அது ஏதோ சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். அதையே நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு தெரியல. பரவாயில்ல விடு, நானே நீ என்ன விஷயத்த மறைக்கிறேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு காட்டுறேன். அட இதுவும் நல்லாதான் இருக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாலியா தான் இருக்கும் போலயே. சோனி கிட்டயும் சத்யா கிட்டயும் இதை பத்தி சொல்லி அவளுங்களையும் கூட்டு சேர்த்து 3 பேருமா என்ன விஷயம்னு சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். அக்கா என்கிட்டயா நீ என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிற? இரு, நானா கண்டுபிடிச்சு உன்னை வச்சு செய்யறேன்.